ஒரு 32 இயர்ஸ் ஓல்ட் லேடி திடீர்னு பிரஸ்ட்டில் ஒரு பெயின் வந்தது. உடனே அவங்க டாக்டர் கிட்ட போனாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேமிலி டாக்டர் ஊரில் இல்லை, எப்போயுமே அவங்க கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஜூனியர் டாக்டர்ஸ். அவங்க இவங்க சொல்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, சரியா ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 டேஸ் கேரமெசின் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 10 டேஸ் கழிச்சு கூட உங்களுக்கு எதுவுமே இதாகலை. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க கிட்ட போய் கேட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை இது கேன்சராக இருக்குமா அப்படின்னா, உடனே அவங்க என்ன அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாமே கேன்சராக இருக்காது அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் வேணா ஒரு மேமோகிராம் எடுத்து பார்த்துக்கட்டுமா அப்படின்னு. ஆக்சுவலாக மேமோகிராம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டேவே ரிசல்ட் கொடுத்துருவாங்க, இல்லை நெக்ஸ்ட் டே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த லேடிக்கு வந்து என்ன ப்ராப்ளம் சரியாக இது பண்ண முடியல. உடனே சீஃப் டாக்டர் வரணும், நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டே போகிறாங்க. நெக்ஸ்ட் டே போனோடனே டாக்டர் பார்த்துட்டு, ஒரு நோடு இருக்குது, அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அந்த நோடை வந்து பயாப்சி கொடுத்தா தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க நார்த் சென்னையில் இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னொன்னே ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த நோடு எடுத்துட்டு பயாப்சி கொடுத்துட்டு அந்த ரிசல்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே வருது. அதுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து